பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எழும்புங்கள், தேவ கோலை கையில் எடுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பற்றித்தான் பேசுகிறார். இனி ஒருவரிடம் சொல்வது போல் பேசுகிறார். பார்வோனும் அவன் சேனையிலும் இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக செங்கடல் இருப்பதை பார்வோன் மக்கள் அந்த படை அறிவார்கள். கடல் பெரிய கடல். என்ன நினைத்திருப்பார்கள்? இவர்கள் ஜோலி முடிந்தது, முன்னால் சமுத்திரம் இருப்பதால் இவர்கள் இப்படியே ஆடுகள் போல திருப்பி கொள்ளலாம் என்றல்லவா நினைத்திருப்பார்கள். அப்படியல்லவா நினைத்து கொண்டு பின்னாடி துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களோடு இருக்கும் யெகோவா இவர்களின் சரித்திரத்தை முடித்தார். இஸ்ரவேலுக்கோ வெற்றியின் கிரீடத்தை பூக்க வைத்தார். எப்படி? மோசே கர்த்தரிடம் ஆரம்பத்தில் இஸ்ரவேல் மக்களிடம் போக மாட்டேன், எனக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள், என் சொல்லை நம்ப மாட்டார்கள், எனக்கு நான் வல்லமை இல்லை, வேற யாராவது அனுப்புங்கள் என்று ஆண்டவரோடு மறுத்து வாதாடி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்துவதற்கு ஒன்றை செய்தார். அவன் கையில் வைத்திருக்க ஆடு மேய்க்கும் அந்த கோலை தேவ கோலாக மாற்றி காட்டினார். அதை வைத்து எகிப்திற்கு 10 வாதைகள் வரப்பண்ணினார். அதே கோலை சமுத்திரம் மீது நீட்ட சொன்னார். நீட்டினால் பிளந்துவிட என்றால் அதே போல செய்தால் சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. நடுவே வெட்டாந்தரை போல வழி. மக்கள் அழகாக இக்கரைப்பட்டார்கள். கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். யாத்திராகமம் 15. அப்படி எதிரி உங்கள் பாதையில் உங்களை ஒன்று போக முடியாமல், முன்னும் போக முடியாமல், பின்னும் போக முடியாமல் தடைகளை போட்டிருந்தால் கர்த்தரின் கோலாகிய தேவ வார்த்தைகளை எடுங்கள். அந்தந்த சிச்சுவேஷனில் வைத்து பேசுங்கள். தடைகள் நீக்கும், வழி பிறக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும், அது வல்லமை உடையது. அவர் எப்படியோ அப்படியே அவர் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்லது. அது அணுவை பிளக்கும். அது பாறையை நொறுக்கு சம்மட்டி போன்றது என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. புதிய பாதை கிடைக்கும். எதிரி வெட்கப்பட்டு போவான். ஏன்? நீங்கள் வேத வசனங்களை கையில் எடுக்காதபடி உங்களை ஏமாற்றி பொய் சொல்லிக்கொண்டே இருந்தான். அதெல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு வேண்டுமானால் நடக்கும், உனக்கெல்லாம் நடக்காது. நீ அவ்வளவன பக்திமானா? இயேசு தேவகுமாரன், அவர் சொன்னார், நடந்தது. நீ சாதாரண மனிதன், வேறு ஏதாவது வழியை பார், இதை விடு என்பான். அதையும் மீறி நீங்கள் தேவ வார்த்தைகளை படிக்க ஆரம்பித்தால் தூக்கமுறை பண்ணுவான். இந்த தூக்கத்திற்கு அதிகம் சாப்பிட தூண்டுவான். உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 2 பேருக்கு தெளிவாக தெரியும். ஒன்று பிசாசு, அடுத்து கர்த்தர். இவன் இந்த பலவீனத்தை, பிசாசு இந்த பலவீனத்தை பிடித்து கொண்டு இதையே ஆயுதமாக கொண்டு உங்களை அழிக்க பார்ப்பான், கீழே கவிழ்த்த பார்ப்பான், உங்களை விழுங்க வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சுற்றி சுற்றி வருகிறான்? இந்த பலவீனத்திலிருந்து இவன் மேற்கொண்டு ஜெயித்து விட்டால் அடுத்து எதை உபயோகிக்கலாம்? இவனுடைய பேச்சு என்ன? யாரோடு பழகிறான்? தினப்படி வாழ்வின் ஒழுங்கு என்ன? இவனுடைய ஆவிக்குரிய வாழ்வின் நேர்த்தி என்ன? வேலையில் உண்மையாக இருக்கிறானா? சரீரத்தை எப்படி பாதுகாத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க? இவைகளை எல்லாம் பார்ப்பான், எதில் ஓட்ட கிடைக்காது என்று. அதற்கு அவன் செவி கொடுக்கிறீர்களா என்பதை உன்னிப்பாய் கவனித்து கொண்டே இருக்கிறான். எதிரி ஓட்டை கிடைக்கும், அதற்குள்ளே கை வைத்து ரோடே போடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தரோ உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் கவனிக்கிறார். உங்களது பலவீனத்திலே தம்முடைய பலத்தை, கிருபையின் பலத்தை கொடுத்து அதை மேற்கொள்ள, எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ள வகை செய்துள்ளார். யோவான் 10:10. என்ன வித்தியாசம் என்றால், எதிரி கூப்பிடாமலேயே வருவான். நீங்கள் கேட்காமலேயே உங்களது நிலையை வைத்து தூண்டுவான், ஆலோசனை கொடுப்பான். அது நீங்களே சிந்திக்கிறது போல எல்லாம் செய்வான். சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பான் அந்த பலவீனத்தில் விழுவதற்கு. கர்த்தரோ சகல சம்பத்தோடும் வரங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். என் பிள்ளை என்னை கூப்பிடாதா, உதவி கேட்காதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரமாணங்களை உருவாக்கிவிட்டார். பிரமாணத்தின்படிதான் நடப்பார். வேதம் முழுவதும் கர்த்தர் தன் அன்பையும், இந்த அன்பிற்குள் நாம் வந்து கட்டுண்டு இருக்க வேண்டியதையும், பிசாசின் தந்திரத்தை விளக்கி கொண்டே இருக்கிறார். அதற்கு வேதம் படிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ளவர், தம் நீதியில் பிசகாதவர். மக்களை எல்லாவற்றிலும் ஒரு கவனம் வைக்குங்கள். உணவு பழக்கத்தில், சமுதாய உறவில், பேச்சில், வேலையில் உண்மையாயிருங்கள். மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக கர்த்தர் கவனிக்கிறார் என்று செய்யுங்கள். சின்ன விஷயத்தில் கூட உண்மையாகிருங்கள். பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வருது என்றால் அமைதியாகிவிடுங்கள். தேவனை தேடுவதில் உறுதியாகிருங்கள்.
20 நிமிடம் கர்த்தருக்கு ஒதுக்கத்தான் முடியுது என்றால் அதில் உண்மையாயிருங்கள். ஏனோ தானோ என்று அஜாக்கிரதையாக இதில் இருக்கக்கூடாது. சகலத்திற்கும் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. ஜெபம் என்பது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தரை நிற்க வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்பா நில்லுங்கப்பா, இந்த ஒரு வார்த்தை கேளுங்கப்பா, இதுக்கு பதில் கொடுங்கப்பா என்பதுதான் அதன் பொருள். நீங்கள் ஜெபம் செய்யும் போது உங்கள் அருகில் கர்த்தர் நிற்கிறார், கேட்கிறார். நேரம் கிடைக்காவிட்டால் நடக்கும் போதும் டிராவல் பண்ணும் போதும் மனதிலேயே கர்த்தரோடு பேசுங்க. இதெல்லாம் கிரவுண்டு ஒர்க்குங்க. இதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு தன் பழக்கத்தின்படியே அதிக இருட்டோடு எழுந்து தனியாக ஜெபிக்க போனார் என்று வாசிக்கிறோமே. அவருக்கே அப்படி என்றால் நமக்கு யோசித்து பாருங்கள். இப்படி வழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டால் ஆவியானவர் உணர்த்துவது உங்களுக்கு எளிதாக புரியும். ஏனென்றால் உங்கள் சிந்தனை முழுது கர்த்தர் மேலேயே இருக்கிறது. கீழ்ப்படிவது உங்களுக்கு பிரியமாக இருக்கும். இப்போது நீங்கள் தேவ கோளாகிய வார்த்தை எடுத்து பேசினால் அப்படியே ஆகும். அந்த சூழ்நிலையில் வைத்து பேசுங்க. உங்களுக்கு வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். சுகம் என்ற வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். செழிப்பு என்ற வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். சமாதானம் வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். பிசாசு தான் நினைத்தபடி எதிர்பார்த்தபடி நடக்காததால் வெட்கப்பட்டு போவான். அவன் தந்திரம் உங்களிடத்தில் பலிக்காது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது பிசாசின் தந்திரம் என்று. அவனுக்கு உங்களிடத்தில் வேலை ஒன்றும் இல்லாதான் வேறிடம் தேடி போவான். மோசே இறுதி வரை அந்த தேவ கோலை பிடித்து கொண்டே இருந்தானே, அப்படி நீங்கள் எப்படி இறுதி வரை உங்கள் மூச்சு நிற்கும் வரை உங்கள் வாயில் தேவ வார்த்தை இருக்க வேண்டும். அவரை பற்றி ஸ்தோத்திரம் துதி இருக்க வேண்டும். ஒருவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சுகவீனமோ பலவீனமோ உங்களுடைய எதுவும் மேற்கொள்ள முடியாது. கடன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள். எல்லாம் சம்பூர்ணமாய் கிடைக்கும். நம்பிக்கையோடு பேச வேண்டும். நம்பிக்கையோடு தான் அந்த கோலை வைத்து அவன் அத்தனை செய்தான். அவ்வளவுதான். வெற்றியின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். எப்பொழுது எந்த வாக்கை உபயோகிக்க வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு உணர்த்துவார், எடுத்து தருவார். நீங்கள் அவரோடு உள்ள உறவில் இருப்பதை பொறுத்து இருக்கிறது. அதையெல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது. அவர்கள் கர்த்தரோடு எப்படி உறவில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய கிரியைகளையும் செய்வான். எத்தனை நம்பிக்கை அவருக்கு பாருங்கள். யோவான் 14:12. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உங்களோடு இணைந்து நடப்பதும் உங்களுக்கு கீழ்ப்படிவதுமே வெற்றிக்கு அஸ்திவாரம் என்பதை கண்டோம். அப்படியே செய்வோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவிய நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காலையிலிருந்து இரவு வரை எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் கர்த்தர் விரும்புகிற வண்ணம் செய்ய பழகி கொண்டிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.